கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2 நிருபம் 3 அதிகாரம் 13 வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:13. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். And as for you, brothers and sisters, never tire of doing what is good. சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். ஆமென். இன்றைய தியான வசனம் ஒரு எச்சரிக்கையும் ஊக்கமும் கொண்டது. இந்த வசனத்தின் மூலம் பவுலடிகளார் நம்மை நினைவுறுத்துகிறார், நல்லதை செய்யும் பழக்கத்தை விட்டுவிடக் கூடாது, எப்பொழுதும் அதை தொடர வேண்டும் என்று. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். நன்மை செய்வதிலே இது பல வகை நல்ல செயல்களை உள்ளடக்கியதாகும். அதாவது தேவனுக்கு விசுவாசமாக வாழ்தல், பிறருக்கு உதவுதல், ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுதல், உண்மை மற்றும் நீதி வழியில் நடத்தல், சத்தியத்தை பகிர்தல், சகிப்புத்தன்மை, பொறுமை, அன்பு போன்ற குணங்களை காட்டுதல். இப்படிப்பட்ட நல்ல செயல்களை செய்யும் பொழுது சோர்ந்து போகாமல் இருங்கள். நம்முடைய நல்ல செயல்கள் சில சமயம் பயனில்லாதது போல தோன்றலாம், பாராட்டப்படாமல் போகலாம், எதிர்ப்புகளுக்கு உட்படலாம், தளர்ச்சியும் ஏற்படலாம். ஆனால் பவுல் இங்கு சொல்வது, நீங்கள் செய்யும் நன்மைகள் வீணாகாது, தேவன் அதை கவனிக்கிறார். என்ன ஒரு அற்புதமாக நமக்கு இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார் பாருங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று மிக திட்டவட்டமாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் 9 வசனத்தில் பவுலடிகளார் கூறுகிறார். நம்மால் அறுவடை காட்சியை உடனே காண முடியவில்லை என்றாலும் தேவன் அதற்கான நேரத்தை வைத்திருக்கிறார். நம்மிடம் விசுவாசமும் பொறுமையும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். நம்முடைய நற்கிரியைகள் தேவனுக்கு மகிமையை கொடுக்கும். நன்மை செய்வது வீண் அல்ல. இதை விசுவாசிக்கிறீங்களா? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று நீதிமொழிகளும் நம்மை எச்சரிக்கை செய்வதை நீதிமொழிகள் 3:27 வாசிக்கிறோம். நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று நீதிமொழிகள் 14:22 உறுதி அளிக்கிறது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று பவுலடிகளார் கூறுவதை எபேசியர் 2:10 வாசிக்கிறோம். நம்மை நன்மை செய்யும்படியாகவே தேவன் உருவாக்கினார். இது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு இலக்காக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும்
அவரை போலவே நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார் என்ற சத்தியத்தின்படி நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையுடன் காத்திருந்து அவர் விரும்பும் நன்மைகளை நாம் செய்யும் பொழுது ஒருபோதும் சோர்வடைய மாட்டோம். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். நன்மை செய்யும் ஆவியில் புத்துணர்ச்சி பெறுகிறோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இன்றைய உலகத்தில் நம்முடைய நன்மைகளை பலர் மதிக்காமலும் சிலர் கேலி செய்தும் கூட இருக்கலாம். ஆனால் தேவன் அதை காண்கிறார். நன்மை செய்யும் வாழ்க்கை என்பது ஒரு விலை உயர்ந்த அழைப்பாகும். அதை விட்டு விடாமல் தொடரும் நபரை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறார். தேவன் நம்மை நன்மை செய்யும்படியாக அழைக்கிறார். அந்த வேலை சலிப்பும் சோர்வும் கொடுக்கும். ஆனால் நம்மால் அல்ல, தேவனுடைய கிருபையால், புனித ஆவியின் ஆற்றலால் நாம் தொடர்ந்து செய்ய முடியும். நம்பிக்கையுடன், விசுவாசத்துடன், அன்புடன் நன்மை செய்யும் வாழ்க்கையை தொடருங்கள். நம்மை தேவன் நன்மைக்கு உருவாக்கினவர். தேவனுக்கு மகிமையாக, மனுஷருக்கு சாட்சியாக வாழ நற்கிரியைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். மனச்சோர்வு, எதிர்ப்பு பலனற்றது போல் தோன்றினாலும் நாம் செய்யும் நற்கிரியைகளுக்கு தேவன் ஏற்ற காலத்தில் பலன் அளிப்பார். நம்முடைய நன்மை செய்யும் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தேவனுக்காக வாழும் சாட்சியாக இருக்க வேண்டும். சோர்வில்லாமல் விசுவாசத்தோடு தொடர வேண்டும். எனவே இன்றே அவர் பாதம் அமர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தராகிய எங்கள் பரலோக பிதாவே, நன்மை செய்யுமாறு எங்களை அழைத்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். சில சமயம் நாங்கள் சோர்ந்து போகிறோம், சலிப்படைந்து விடுவோம். ஆனால் இன்று உம்முடைய வார்த்தை வழியாக எங்களை மீண்டும் ஊக்கப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களுள் நன்மை செய்யும் ஆவியை புதுப்பியுங்கள். எங்களை உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாகவும் கனிவுள்ளவர்களாகவும் மாற்றுங்கள். எங்களிடையே உள்ள சோர்வையும் தயக்கத்தையும் நீக்கி உம்முடைய கிருபையால் தொடர்ந்து நல்லதை செய்யும்படி பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலை எங்களுக்கு கட்டளையிடும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.